ஆளு அப்படி பிள்ளை இளமையாக்குறான். அருமையாக்குறான் பிள்ளை. பரவாயில்ல, நிக்கத்தானே படுத்துக்குவா. அவளுக்கே தூக்கம் தான் படுத்துக்குவா. சோழ காட்டுலயா அப்படியே பட்டவரா? அப்பா மத்தலக்காரு மாமா சொல்லுமா பாரு பாரு பிள்ளை உனக்கு ஓ கிடைக்குது. கேடா அண்ணா உனக்கு அண்ணா இங்க வா பாக்கலாம். தொலைப்படி அங்கேயே தான் ஏறிட்டு போனோம். உங்க வீட்டுல போன உழுவ இங்க நின்று பார்த்தா கால் வராதா? அப்படித்தான் இருக்கும். குழந்தைல விஷம் கடிச்சு விட்டானா தொப்புள் சுத்தி ஊசி போடுறதுனால. நானே இந்த ஊருக்குள்ள ஒரு பொட்ட புள்ள தண்டை தடிமையில வந்திருக்கும் போது என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? பேசுறதுக்கு தம்பி நான் ஏன் சொல்றேன். ரேஷன் கார்டுல இருந்தா வேண்டா சாமி, நீ இறக்கியே விட்டுரு. சரி சொல்லு, பார்த்தா தானே தெரியும். சரி சொல்லு சொல்லு. நான் யாருக்கிட்ட தான் போகட்டும்? என்கிட்டயே போய் அதுக்கு தான் தலை போட்டுக்கிட்டான். உனக்கு பேசுறதுக்கு ஆள் வேணும். ஒரே நிமிஷம். பக்கமா எங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குது? சால்டாபுரம். தெரியாதே வந்த கூத்துக்கு. சரி சரி சொல்லு. அப்படியா? சரி. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல என்ன வேலை பாக்குறா இருக்கிறேன்? என்ன வேலை பாக்குறாரு? பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டுக்கிறாரு. அட பெரிய பெரிய பில்டிங். ஆமா. அந்த பில்டிங் பின்னாடி பாத்தீங்கன்னா டேபிள். ஆமா டேபிள். அப்படியா? டேபிள் போட்டுறேன் அப்படி. சரி எதுக்கு அது? கொத்து கொத்து சில்லறை காசு. அட படு சில்லற. இது அப்படியே நோட்டு. ஏமா அந்த சில்லறை காசு வச்சிருப்பாரு. உள்ள பாத்துக்கு எவ்வளவு செலவாகுறேன்? செலவாகும் ஒரு 5000 10,000 ஆகுமா? கம்மிமா. ஒரு 1000 2000. இன்னும் கம்மி. ஒரு 500. இன்னும் கம்மி. ஒரு 100. இன்னும் கம்மி. ஒரு 50. ஏமா ஒரு 5 ரூபாய் தான் போதும். அட 5 ரூபாய் தான் போதுமா? 5 ரூபாய் தான் போதும். அப்படி என்னடா வேலை பாக்குறாரு? 5 ரூபாய் தான் போதும். உள்ள போயிட்டு வெளிய வந்தீனா சரி பக்கத்துல போனா கவுச்சு அடிக்காது. கவுச்சு அடிக்குதா என்ன பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படியே. ஆமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படியா? ஆமா. சரி நான் போய் பாத்துட்டா. உங்களை நம்பி தான் போறேன். என்ன நம்பி பாப்பா? இவனை நம்பாயா? உனக்கு பின்னால இருந்து செட்டோட வம்பாயா? போயிட்டு வரேன். சரி நான் போய் பாக்குறேன். என்ன புள்ள வருவாளா? என்ன ஊர் நீ? நான் இங்க பக்கமா தங்கிரு. பக்கமா தங்கனா பொறக்காளிக்கு அந்த பக்கமா? தங்கிரு நானே. எத்த வாடா போடாங்கற? தங்கிரு நானே. 300 ரூபாய்க்கு வாடா போடா 400 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் பானா? சங்கரி. ஆமா. எத்தனை லாரி பஸ் வருது? நிறைய வருது. எத்தனை வேகத்தட வருது? நிறைய வருது. ஏன் உனக்கு சாவ மாட்டேங்கற? நானே நிறைய புழுதுட்டா. எனக்கு சாவு வர மாட்டேங்குது. எப்பறா சாவு வர உனக்கு? அங்க இங்க பட்டுட்டாடா இங்க வந்துட்டு பாரு. இங்க பாரு. முடியுமால சத்தியமா நீ 10 பேத்துக்கு 5 பேத்துக்கு கை கொடுத்து உட்கார்ந்தேடா சாவணும். அத முடியும் மேல சத்தியமா சொல்றேன். நீ நின்னாதான் சாவு. உள்ள போ. வரது பாரு. உனக்கு மேல ஆத்து போடுவீங்க. போய் பாக்குறேன். இப்படிதான் ஒரு பொட்டமல மேல வந்து ஏறுவியாடா? இங்க பாரு என்ன பத்திரி பொம்பளைகளா குடிச்சத்துல நிபராமத்தாட்ட வருவாங்க. இங்கத்தான் போவியா பைபாத்திரி போவியா? லாரியார விட்டு நிறைய விட்டு போயிருவோம். அது இல்லடா பெண்கள் என்றால் ஒரு அடக்க சடக்கம். சுடுகாடாதான் போய் பாக்கணும். எதுக்கு? அடக்கமா சடக்கமா படுத்து கிடக்கும் போனோம். வாயால கூட்டிட்டு போய் விடுப்போம். எங்க அப்பனுக்கு நக்கற வேலையா? நிம்மதிக்கிட்ட போறா பாரு. அவளை நம்பி போடலாம். நாத்தாம் பத்தினி நாத்தாம் பத்தின்னு நிம்மதிக்கிட்ட பக்க பக்கத்து போறா பாரு. அவத்தான் 107 மாப்பிள்ள வைப்பா. நீ எப்படா உள்ள போறா? பொம்பளை பாரு. அண்ணா அண்ணா பிள்ளை சேலைக்கு நிக்கிறான். அண்ணா ஓண்டி முண்டா ஓஷம் அண்ணா தொப்புல மூடாயா அதையாட்டா நீ பாக்குற? அண்ணா ஏண்டி அண்ணா என்ன அண்ணன்வா உனக்கு? அண்ணா அது இல்லண்ணா அழகான பொம்பளைகளை பார்த்தா பண்டாசியாமி நீ ஐயப்ப கோயில் பூச்சேரி கங்கணம் கட்டிக்கிறேன். என்னது ஐயப்ப கோயிலுக்கு கதரை கட்டுறாங்களா? ஆமா. அது எந்த ஊர்ல? ஐயப்ப கோயிலுக்கு நாங்க விடிய பொழுது கங்கணம் கட்டிக்குவோம். காளியா கோயில கொண்டாடுவோம்.
இதெல்லாம் புதுசு புதுசா சொல்றேன். ஆமாய்யா. அப்படியா? அடுத்த வருஷம் மாலை போடுறது இந்த வருஷமா பத்தியமா இருப்போம். அப்புறம் மாலை போட்டுக்கிட்டா பொம்பளை கிட்ட போறது பண்ணி கறிங்கிறது எல்லாம் நம்பும். அப்படியா? சரி என்னமோ பண்ணு. அண்ணா அழகான பொம்பளைகளை பார்த்தா உங்களுக்கு நசுக்க தெரியாதா? நசிக்கிறதுக்கு அப்பகார 3 ஏக்கரா காட்ட வந்து குடும்பத்தோட கூத்தாடிட்டு இருக்கோம். ஒரு நசிக்கிட்டு செம்பா வேட்டி கொடுத்துட்டு போட்டா. அட அதெல்லடா நீ பாடையில போறத பாக்கணும். அதுவே வரலாமையா? என்ன ஆச்சு 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 எல்லாம் கொஞ்சம் வேட்டைக்கு திரும்பிக்கிட்டாங்க. அருமையான பாட்டலாம் பாட்டு எடுத்து பார்க்கலாம். என்னென்ன குரல்ல? என்னடா குரல்? நீங்க சௌந்தரராஜன், உன்னிகிருஷ்ணன், சுசீலா, என்னடா ஒரே பாடு பிரகலாத்தம் அடிக்குது. அப்படிப்பட்ட பாட்டலாம் பாடுவேன். இங்க எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்க்கலாம். அந்த அளவு உரப்பாட்டா வளர்த்தணும். என்னையோட என் தம்பி தகர்குள்ள நல்ல பாட்டு பாடுவோம். அப்படியா? இங்க கூப்பிடுங்க. இந்த பாடு அப்படி அப்படியா? ஆமா. ஏன் கண்ணாடி போட்டு பாக்குறியா? பாக்கியராஜ் மாதிரியா போனாலும் இல்ல. பாடுறா பாட்டு பாடுறா. சொல்லிருமாடா வண்டியில வந்தா பாடுற அவளை பாட்டு 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 வீட்டுல விட்டு அந்த பாட்டா மம்முட்டி பிள்ளை பார்த்து பாடணுமா? பாடு பிள்ளை பார்த்தா என்னடா பாட்டு பாட்டு ஓயா மம்மானு பாடு. அட ஓயாளே பாட்டு பாடணும் ஓயால ஓயாளே அப்படி பாடுறா. ஏய் நல்லா சுத்தி கிளம்பி கொண்டே தீட்டு விட்டு பிள்ளை கிட்ட அப்படியே ஒரே பாட்டுல பிள்ளை அப்படியே பாடணும். ராசாத்தி ஒன்னா எண்ணி ராப்பதெல்லாம் கண்முழிச்ச ராசாத்தி ஒன்னா எண்ணி ராப்பதெல்லாம் கண்முழிச்ச ராப்பதெல்லாம் கண்முழிச்சு ராணி உண்ட கை குடிக்க மஞ்ச செவந்திக்குவா மன்னார் குடிக்கு போய் வந்த அட மஞ்ச செவந்திக்குவா மன்னார் குடிக்கு போய் வந்த மன்னார் குடிக்கு போய் வந்த மரிக்கோளுக்கு வாங்கி வந்த ராசாத்தி ஒன்னா எண்ணி ராப்பதெல்லாம் நீ தாண்டா முள்ளு மாட்டிக்கிச்சுனா முள்ளு மாடு கட்டியே கொடுப்பாங்க. அட நீ பாட்டா இது ஒரு பாட்டா வருங்காலத்து வாய் கொண்டுங்க எங்க இருந்து அங்கேயே போ பாட்டு பாடு போ எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தர போய் தொலை பாடு நீட்டான பாடுன்னு ஆசைப்பட்ட பாடி தொலை பாடு மாமா அந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாம் அப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். சண்டெல்லாம் ஒண்ணுத்தோட பொண்ணுல பாடி தோல நல்ல லேட்டஸ்டா இருக்கணும். எல்லாத்தையும் தியானிச்சு எனக்கு ஒண்ணு போய் பாடித்தான் சொல்ல அதாவது கோயந்தானா என்ன சொல்ல வரணும் சோகப்பட்டாதான் பாடுறியா? பாரு என்னதான் 16 நிறையாத பருவமங்கை ஈசனுக்கா வர வாங்கணும் போயா கொழுப்பு என் தங்கச்சி ஆட்டுனாரு பலருக்கு 400 பாட்டு பாடுறேன். 400 பாட்டு பாடுறேன். பாடு பாடு 400 பாட்டு பாட்டு பாடு
பாடு ஆனா நானும் பாடுட்டேன். பாடு. நான் வாயை திறக்கிறேன். வாயை திறக்கிறேன். நீ வாயை திறந்து வைக்கிறேன். அலிமீர் கூட்டி அழகு கண்ணாடி பத்திராலடி இவ பை கோலடி நீ படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நாளடி நான் வேற லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடி நான் கோடி கூட்ட தூக்குறவ ஆனா என்னடி நான் பல்டி அடி பண்ணி இப்படி கொடுப்படி ஏடா கத்தி எடுத்து போட்டு எப்படியாயும் செட்டே சொல்லுடா. ஒரே பாட்டு வேண்டாயா போயா. போடால் போகட்டும். இது தெருக்கூத்து நாடகம். அப்படியா? அப்படி இருந்தாலும் கைத்தறி நாடகம், ஸ்ரீ மகாபாரதம் சரி. ஒரு பாகம் அடங்கப்பட்டு இன்னும் எப்படி என்றால் அபிமன்யு சுந்தரி கல்யாணம். சரி. வல்லரக்கன் சண்டை. இந்த நாடகத்தை யார் முண்டை? ஏய், நான் யார் என்று சொல்லட்டுமா? பாடி சிங்கார பொன்மேடைக்கு நீங்க வந்தீங்களே, உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் தான் பெருமையில் தாம்பிகுத்த பெருமையில் தாம்பிகுத்த அருமை மாதர்கள் சூழ அருமை மாதர் சூழ மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி உச்சமில்லாத ரூபி கலந்தாரி மருமகள் என்னுடைய பேர் தான் பார்வதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாள். பார்வதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாள். பேரு வாங்கி தருவாள் பெருந்துருவாள். அப்படி இருந்தாலும் இந்த அழகான பெருந்துருவாளை 10 மாதம் இன்னொரு நாள் தங்கத்தில் ஈண்டெடுத்தாங்களே, தாய் தந்தை யாரு? நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? சொல்லட்டுமா?
மகாமுனிவர் ஆமா ஆ, அன்று ஒரு காலையில ஆ, வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாததால சரி புத்திர காமஸ்ரீ யாகமாகப்பட்டது செய்தார். யாரு பர்கரிசி மகாமுனிவர் ஆமா. ஆ, அப்படி யாகம் செய்யும் தருவாயில அந்த யாகத்தின் வழியாக ஆ, பெருந்துருவாள் பார்வதி பெருந்துருவாள் நாடும் நீங்களும் என்னுடைய தகையாகப்பட்ட அழகு சுபத்திரையும் சுபத்தரையும் 2 பேர் பெண்கள் பிறந்தோம். சரிம்மா அப்படி இருந்தாலும் ஆ, என்னையோ எனக்கு வளர்ப்பு தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? அப்பா ஆ, பலராமன் ரேவதி. அட பலராமன் தேவதி ஆமா. சரி அப்படி இருந்தாலும் ஆ, அடியே ஆ, எனக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்களா 16 பருவமுக்கு யாரோடனே ஆ, ஆயிப்போச்சுடி ஆ, ஆயிப்போச்சு. அந்த தண்ணி எடுத்துக்கோங்க இவனுக்கு ஆகி போச்சு எனக்கு புக்கி போச்சு அவனுக்கு சாணி போச்சா அட அது இல்லடா ஆ. எனக்கு கண்ணால ஆயிருச்சு. ஆட்டியப்பட்டி ஓம குத்தி டாக்டர் போய் பாரு எதுக்கு? அங்கதான் கண்ணு ஆழமா போச்சுன்னா நல்லா பாப்பாங்களாம் அட அது இல்லடா கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா. யாரு யாரை வளையத்தே தெரியுமா? யாரு அப்பா ஆ. அஸ்திராபுரத்தை ஆடு வரக்கூடிய ஆ, துரியோதன மடையை வாழையிட்டேன். துரியாரமனை மாலையிட்டு ஆ. துரியாரமனை உங்களுக்கும் சரி. ஏதோ காலாகாலத்தான் குழந்தைங்க இருக்குதா அடியே ஆ. எங்களுக்கும் 2 குழந்தைகள். யார் யாரு லட்சுமணா தேவி என்று சொல்லக்கூடிய மகளும் ஆனா லட்சுமணா தேவி சொல்லக்கூடிய மகளும் லக்கண குமாரன் என்று சொல்லக்கூடிய மகனும் உள்ளார். இலக்கின குமாரன் ஆமா. அந்த 8 தேரை ஒன்றா செலுத்தி ஓட்டக்கூடிய இலக்கின குமாரன் ஆமாடி. தபாஸ் அப்படி இருந்தாலும் ஆ. இன்று நீ வந்த காரணம் அசிக்கிறோம் என்ன? அரவபடி துரியாரமன்னன் சரி. உங்கள்கிட்ட ஒரு வாய் வார்த்தை பேசணுமா ஆ. அசிக்கிற கூட்டம் சொல்லுவா அப்படியா? போலாமா? போலாம். மல்லிகை முள்ளிகை கோகு பாஜாரம் என்று சொல்லக்கூடியவள் எல்லாம் பறித்து வந்து உங்களுடைய பாதத்தை எனது பன்னீரால் கழுவி எனது பட்டாடையால் துடைத்து உங்களுடைய பாதத்திற்கு வதனம் செய்தேன் மன்னா. தேவி ஆசை அம்புடன் கட்டிய கணவனுடைய பாதத்தை படிந்தபடியால் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? கண்ணிய பாதம் கண்ணே நீ பணிந்தார்
பிறந்தவள். மல்லிகை மல்லிகை கோங்க மண்டாரம் என்று சொல்லக்கூடிய பாசாத மலர்களை கொண்டு என்னுடைய பாதத்தை படித்தபடியால் என்றென்றும் என்றென்றும் அத்ரா பரத்தல சீரின் சிறப்புடன் மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் சுகசேமத்துடன் வாழ கடமை. அப்படியே ஆகட்டும் ஆமா தேவி. அப்படி இருந்தாலும் படையில் இருந்த தேவியால ஆயிரம் ஆயிரம் தாதிபார்களை விட்டு அதை சீக்கிரம் அழைத்ததற்கு காரணம் என்ன சுவாமி? கண்ணே பெருந்திருவாள் நமக்கு இருவருக்கு பிறந்த உரம்பரிக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, நமக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை. அதனால ஆண் குழந்தையாக பிறந்தவன் இலக்கண குமாரன் 8 தேர் கூட்டி ஓட்டக்கூடிய புத்தபல பராக்கிரம் அல்லவன். அவனுக்கோ திருமணம் செய்யலாம் என்று சொல்லி என்னுடைய மனசுல ஆசை. உன்னுடைய மனசுல எப்படி? அப்படியா? அதனால நம்மளுடைய மகனுக்கு திருமணம் செய்யலாம் என்று சொல்லி இருவருடைய மனசு ஒரு மனதாகி விட்டது. அப்படி ஒரு மனதாக ஆனாலும் நமக்கேத்த சம்பந்தியும் நமக்கேத்த மருமகள் எங்க இருக்கின்றா தெரியுமா தேவி? என் தாயுடன் பிறந்த தாய் மாமன் ஜெகனி மாமன் சொன்னார். எப்படி சொன்னார் என்றால், உனது அண்ணனாக விளங்கக்கூடிய சங்கு துபாரி ஆண்டு வரக்கூடிய கண்ணன் பரந்தாமன் இருக்கின்றாரே, அவர் வீட்டுல ஒரே ஒரு பெண்ணு கமல சுந்தரி. அவளை மனம் முடித்து வந்தால் உனக்கேத்த சம்பந்தி அந்த கண்ணன் தான். அப்படியா? உனக்கேத்த மருமகள் அந்த சுந்தரி தான். அப்படி என்று ஜெகனி மாமன் எனக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்தாலும் பாண்டூர் பக்கம் பட்சமாக இருக்கிறார். பாண்டூர் பக்கம் பட்சமாக இருந்தாலும் மகளை திருமணம் முடித்தால் அந்த பாசம் பூரா நம்ம பக்கம் வந்துடும். அப்போ அந்த பாண்டவர் நம்ம சொல்லுமா ஜெயம் பெறலாம். அதனால அந்த ஜெகனி மாமனுடைய வார்த்தை நான் சிறமேல் கொண்டு இப்ப நான் என்ன செய்யலாம் இருக்கிறது தெரியுமா? ஆன மேல 5 லட்சம், குதிரை மேல கோடி லட்சம், ஒட்டகத்தை மேல 9 லட்சம் ஆளும் படை அனைத்தையும் அவடையும் கோமேதகம் என்று சொல்லக்கூடிய ராமாயங்கிற கலியம் லட்சுமாயங்கிற கலியம் அத்தனை கல்வியத்தை கொண்டு சங்கு துபாரி சென்று நான் பெண் கேட்டு வருகிறேன். நான் பெண் கேட்டு வர வரைக்கும் நீ அரமனையில பத்திரமாக இருப்பாய். நான் நல்ல செய்தியோட வருகிறேன். அப்படியே ஆகட்டும். வருவீர் வருவீர் என்று வலிமையை வெளிவைத்து காத்துக் கொள்வது. ஆமா. அதனால நான் ஒரு மனதாக சென்று நான் சென்று வருகிறேன். நீ அரமனையில் இருப்பாய். அப்படியே ஆகட்டும். அடாய் மந்திரிமார்களா, மந்திரி, இப்போ என்னுடைய மனைவி இடத்தில் விட பெற்று விட்டேன். என் மனைவி சந்தோஷமாக சென்று வாருங்கள். கமல சுந்தரி திருமணம் முடிக்கலாம். நம்ம கேட்ட மருமகள் அவதான் அப்படின்னு என்னுடைய தேவி பெருந்திருவாள் சொல்லி இருக்கிறார். அவளுடைய வார்த்தை கொண்டு ஜெகனிமாமனுடைய வார்த்தை கொண்டு இப்போ நம்ம நாட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, முத்துர் அவ்வளவு கோமேதம் சொல்லக்கூடிய பொன் பொருள், அனைத்த பொன் பொருளும் இருக்குது. அனைத்த பொன் பொருள் கொண்டு நாம் வஸ்திராபுரம் சங்கு துபாரி போகணும். அனைத்து பொன் பொருள் எடுத்துட்டு வாடா. செம்பா பூட்டி செம்பால் ஏற்றிட்டு வாசிக்கலாம். செம்பால ஏத்துட்டுமா எதிர ஏத்துறதோ ஏத்திக்கலாம். போலாங்க நடங்க. அட போ. வண்டியில் ஏற்றி கொண்டு போலாம். டம்ளர் எடுத்தாடா. बैठेगा 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 बैठ புரியாரம் பண்ண பாரு சாமிதா. அவனோட பொட்டி இது கடையாச்சி பீடி கட்டு கட்டா கடையாச்சி பீடி குடிச்சு புரியாரம் பண்ண எங்க சாமி பொன் பொருள் இருக்குது உனக்கு. என்ன பண்ற? பொட்டி கடையா போயிட்டு ஒரு டீ காபி கொண்டாடி கொண்டாடி நான் நாடாளக்கூடிய மன்னதா. அதுதான் இந்த நிலைமையில இருக்கிற. டீ காபி பாரு கடையாச்சி குடியாங்க, கடையாச்சி குடி வாங்கிக்காங்க. டீ குடிக்கிறீங்க, டீ குடிச்சுக்காங்க. பாஸ் இந்த டோட்டல் சிகரெட் இருக்கா? அது இல்ல, அது உட்கால கொடுங்க. ஏங்க வைக கேவலமா இருக்குது. ஏண்டா நான் யாரு, எப்பேற்பட்ட மன்னன், இது எல்லாம் நான்
கொண்டுட்டு போறவனாடா நீ தாங்க சொன்னீங்க நம்ம பொன் பொருள் எடுத்தா சொன்னீங்க பொன் பொருள் அரமனைக்குள்ள என்ன ஆகுது அப்ப இது இலக்கத்தான் தூக்கிட்டு வர முடியும் ஏண்டா டேய் அரமனையில பொன் பொருள்ரா மூட்டை மூட்டையா இருக்குது அட மூட்டையில ஆமா அப்படி சொல்ல வேண்டியதானே மூட்டை கொஞ்சம் கனமா தாங்க இருக்கு ஆனா மூட்டையில என்ன இருக்குது காட்டு 5 வருஷமா செட்டு கட்டி கோயிந்தா நீ என்ன மிச்சம் பண்ணணும்னு கேட்டேன் இப்ப என்ன மீதி வச்சிருக்கிற 5 வருஷமா செட்டு கட்டி என்ன மீதின்னு கேட்பாங்க நம்ம செட்டுல மசிறுதான் மீதி எப்படி அதான் மீன் பிடிக்கிற தூண்டில இன்னும் இருக்குதுங்களா டேய் அனைத்து பொன்பொருள் இதுல இருக்கிறது இதுல ஆமா சரிங்க அனைத்து பொன்பொருளும் இதுல இருக்கிறது சரிங்க அனைத்து பொன்பொருளை கொண்டு சங்கு துபாவரி சென்றால் அந்த கண்ண பொன்பொருளை பார்த்த உடனே இன்னைக்கு அந்த கண்ணை பேரப்பட்ட பொன்பொருளை பார்த்தான் ஆமா சாக்கு போய் பார்த்தாலும் பொண்ணு கொடுத்துடணும் என்னடா கேவலப்படுத்துகிறாய் ஆமா என்னச்சாம இது கேவலங்கிற அதனால இப்ப நம்ம எங்க போகணும் கொட்டி கூட்டிக்கிட்டு இப்ப நம்ம எங்க போகணும் எங்க போய் ஏங்க நீங்க சும்மாவா அண்ணன் தம்பிக்கு 100 பேர் இருக்கிறீங்க ஆமா யார் யாரு டேய் நாங்க 100 பேர்கள் போடா கொடுப்பு உள்ளத்த வைடா சொல்ல 100 பேர்ல நான் முந்தி பிறந்தவன் அதனால என்னுடைய தம்பி திருச்சோதனை இருந்தான் எனது தம்பியாக விளங்கக்கூடிய விதரணன் இருக்கின்றான் ஆனா அத்தனை பேர் இருக்கட்டும் இருந்தாலும் அந்த விதரணன் ஒரு ஆளை போய் பொண்ணு கேட்டா ஆமா பொண்ணு தரமாட்டான் எப்படிப்பா எங்க அனாதியாட்டம் இருக்குது ஒருத்த வந்திருக்கிறான் அப்படி சொல்லுவாங்க அண்ணன் தம்பி 100 பேருக்கு நான் மட்டும் போனா பொண்ணு தருவானா தரமாட்டான் அதனால என் தம்பியாக விளங்கக்கூடிய புத்தபல பராய்க்கிறமல்லவன் என்ன புத்தபல பராய்க்கிறமல்லவன் விதரணன் அங்க இருக்கின்றான் ஏண்டா எங்க விதைக்கிறாங்க விதரணன் அட விதரணன் ஆமா என் தம்பியாக விளங்கக்கூடிய விதரணன் அண்ணவன நான் நாளைக்குதான் கூட்டிட்டு வரையா அப்படி ஆடுங்க சீக்கிரம் கூட்டியா அனைத்து பேரும் சேர்ந்துதான் பெண் கேட்க போகணும் போறீங்க சாக்கு போய் எடுத்துட்டு எடுத்துட்டு வாடா மகாஜனே அதே சமயத்தில் எப்படி அந்த அரவங்கோடி சிகார மன்னன் நான் நாட்டு மக்களை படையோட கூட்டிட்டு போனாதான் பொண்ணு கிடைக்கும் அப்படி என்று தம்பியோடப்பட்ட வித்தரன் அழைக்க வித்தரன் வர்றாரு அவரே வேற என்ன செய்யறாங்க இல்ல அவரே தான் நீ சொன்ன அவர் ஒண்ணா வருவார் வித்தரன் மகாராஜன் உள்ள இருந்து கொடு பொடிட்டு வெளியே வராரு இடத்துல இருந்துடா நாங்க தெரியும் மூடிட்டு வித்தரன் மகாராஜன் சபைக்கு தருப்பார்